பிரேதசாதனம் புது பொறுப்பை ஏத்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டவ புண்ணியத்துல உனக்கு எல்லாமே வெற்றியா அமையணும். தம்பிக்கு என்னம்மா குறைச்சல்? உங்க ஆசி போல ஓஹோன்னு இருப்ப. உங்க வாய் முகத்தை அப்படியே பண்ணிக்கிட்டேன் ராஜா. பிரசாதம் எடுத்துக்கங்க. சரி. ஹாய். எனக்கு ராஜா படிப்பை முடிச்சுட்டான். இனிமே உங்க பொறுப்புகளை அவன் தானே கவனிக்க போறான். அவனை நீங்க தான் ப்ராப்பரா கைட் பண்ணணும். மீன்குட்டிக்கு நீஞ்ச கத்து கொடுக்கணுமா? ராஜா நிர்வாகத்தை பிரமாதமா நடத்துவான். கோயில் குருக்களும் அதே தான் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்னைக்கு சாமி தரிசனம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க. அப்படியே எனக்கு தான் நேர்ல வந்து பார்க்க கொடுத்து வைக்கல. ராஜா, சுவாமி தரிசனம் நல்லா பண்ணியாப்பா? ஆமாப்பா. ஆண்டவன் புண்ணியத்துல கடல் போல வீடு, கோடிக்கணக்கான சொத்து எல்லாம் பரம்பரையா நமக்கு இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபேக்டரிஸ், எஸ்டேட் எல்லாத்தையும் கட்டி காக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட விட்டுருக்கும். நம்ம ராஜவம்ச பெருமையை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. குருவி தலையில பனங்காய வச்ச மாதிரி பெரிய பொறுப்பு இருந்தாலும் உங்க பெருமையை ராஜா நிச்சயமா காப்பாத்துவான். சொல்ல வேண்டிய கடமை இருக்கு, அதனால சொல்லிட்டேன். பழக்கப்பட்ட குதிரையா இருந்தாலும் நாம தான் கடிவாளத்தை போட்டு சரியான பாதையில ஓட்டணும். ஏன் இப்படி சொல்றீங்க? இத பாரு. ஆப்பிள் ஜூஸ் ஃபேக்டரி நடத்துறதுக்காக காஷ்மீர் போன ஆனந்த் அங்கேயே எவ்வளவு ஒருத்தைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறான். தலையில்லாத குடும்பம் தள்ளாடி போகும்னு சொல்லுவாங்க. ஆனந்துக்கு நாம காலாகாலத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அவன் இப்படி எல்லாம் நடந்திருக்க மாட்டான். இனி பேச்சு என்ன பிரயோஜனம்? அதான் கல்யாண பத்திரியே வந்துடுச்சு. நாம எல்லாருமா போய் அவனுக்கு புத்திமதிகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறதா நல்லது. எங்கேயும் தான் போக முடியாம ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டானே. காஷ்மீருக்கு வேற வந்து நான் வேதனை பண்ணமா? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. புஷ்பா, அப்படியே நம்ம ராஜாவுக்கு ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய். இப்பவே என் கல்யாணத்துக்கு என்னடாடி அவசரம்? எனக்கு ஃபுல்லா ரெஸ்ட் வேணும். நான் காரை எடுத்துக்கிட்டு காஷ்மீரை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வர போறேன். உங்க அம்மா விட்டுட்டு ஊர் சுத்த போயிடாத. என் உத்தரவு இல்லாம அவர் எங்கேயும் போக முடியாது. மனோகர் வந்திருக்காரு. எங்க வந்தான்? என் தம்பியை நீங்களே கேட்டா என்ன, குறைஞ்சா போயிடுவீங்க. அவன் பண்ண கூத்துக்கு உன் தம்பிங்கிறதுனால சும்மா விட்டேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்ன சொன்னீங்க? எங்க வந்த? நான் சிலோனுக்கு போனேன். ஏன்? அதான் பொறுப்பையெல்லாம் ராஜாட்ட கொடுத்துட்டீங்களே, இனி எனக்கு இங்க என்ன வேலை? இருக்கிறதுனாரு இல்லன்னா கிளம்பி போயிட்டாரு. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஏன் இப்படி பேசுறீங்க? ராஜா நமக்கு பிறக்கலன்னா நம்ம சொத்துக்கு என் தம்பி தானே வாரிசு. ஏதோ அவன் தெரியாம செஞ்ச தப்ப பெருசுப்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. எனக்கு யார் தேவன் தேவையில்லை. ஐ அம் ஆல்சோ ராயல் சன். என்ன காப்பாத்தி எனக்கு தெரியும். யூ கேன் கோ நவ. என்னங்க இந்த விஷயத்துல உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. நீ ராஜாவை காஷ்மீர் போறது வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணுங்க. bloody fool. கால் தான் இல்ல நினைச்சேன், ஆனா மூளை இல்லாம நடந்துக்கிட்டான். இப்ப என்ன செய்ய போறீங்க? சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு வாரிசுக்கு பட்டம் கட்டிட்டா நினைச்சிட்டு இருக்கான். அந்த வாரிசே இல்லாம செய்திருவேன். என்ன சொல்றீங்க? ராஜாவும் ராணியும் காஷ்மீர் போறாங்க. அங்கேயே ராஜாவோட கதையை முடிச்சிடுறேன். எப்படி? அதுக்கு ஒரு பெரிய திட்டம் கைவசம். அதை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவோம்? கம் ஆன். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. பரம்பரை பரம்பரையா குடும்பங்களுக்கு இருக்கிற கௌரவம் கல்யாணத்தினாலதான் உயரணும். அம்மா,
அதெல்லாம் இந்த காலத்துல யாருமா பாக்குறாங்க? நீ பேசாம இரு. ஆனந்த், நீ செய்துக்கு போற கல்யாணத்துல இவங்க அப்பாவுக்கு எனக்கும் விருப்பமே இல்லை. காதல் கல்யாணம்னா பெரியவங்க எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். இதனால நம்ம குடும்ப கௌரவம் எவ்வளவு கேவலப்பட்டு போச்சு தெரியுமா? ராஜா பட்டமே போயிடுச்சு. இன்னும் பழைய பெருமையே பேசிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா? அதுக்காக பரம்பரை பரம்பரையா கட்டி காத்து வந்த குடும்ப கௌரவம் கூடவா போயிடும்? இது என்னால ஒப்புக்கொள்ள முடியாது. நீ சொல்றதுதான் சரி. நடந்தது மன்னிச்சு எங்க கல்யாணம் நல்லபடியா நடக்க வாழ்த்துங்க. சரி சரி, ஆக வேண்டியது கவனி. ராஜா, ப்ரோக்ராம்ஸ் கேட்டுச்சு. என்ன படிக்க மேனேஜர்? 7ஆம் தேதி சேத்தூர் ஜமீன்தார் மாலை பாக்குறீங்க, 8ஆம் தேதி புதுக்கோட்டை ராஜா மாலை பாக்குறீங்க, 9ஆம் தேதி நீலமலை ராஜா மாலை பாக்குறீங்க, 10ஆம் தேதி நிறுத்துங்க. காஷ்மீருக்கு வந்து குல்மார்க்க பாக்குறீங்க, பெகல்காம பாக்குறீங்கன்னு ப்ரோக்ராம் சொல்லாம இது என்ன ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் இங்க வந்து பார்க்க சொல்றீங்க? அம்மா சொல்றதை கேளு ராஜா. நோ நோ, ஐ ஹவ் கம் ஃபார் ரெஸ்ட். வேற எந்த ப்ரோக்ராமையும் நான் ஒத்துக்க மாட்டேன். கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? நீங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க போறீங்க. எனக்கு இப்ப அவசரம் இல்லை. உனக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம்ப்பா. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அப்பாவும் நானும் ஆசைப்படுறோம். உங்களுக்கு அவசரம்னா நீங்க போய் பாருங்க, நான் வரல. ராஜாவுக்கு பொண்ணு பார்க்கணும், அவ்வளவுதானே. நான் பாத்துக்கிறேன். வரமா? கோச்சிக்காம பேசாம வந்து பொண்ணுங்களை பாருப்பா. எனக்கு என்னமோ கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா சரி, இல்லன்னா யாரும் வருத்தப்பட போறது இல்ல. என்ன சொல்றீங்க? அம்மா எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் லான்ல காத்திருக்காங்கப்பா. இப்ப நான் வந்து அங்க பார்க்கணும், அவ்வளவுதானே. ஓகே, டன். என்னம்மா கூப்பிட்டீங்களா? மேனேஜர், ராஜாவுக்கு அவங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. எஸ் மேடம். ராஜா வாங்க. ஓகே. ராஜா, இவங்க சூரக்கோட்டை மகாராஜா டாக்டர் கலாவல்லி, இவங்க நிலக்கோட்டை மகாராஜா டாக்டர் ஆரவல்லி, இவங்க பாளையூர் ஜமீன்தார் டாக்டர் சூரவல்லி. ஹாய். இங்க வாங்க. ஐயோ மேனேஜர், இந்த ஆரவல்லி சூரவல்லி எல்லாம் காட்டி என்னையே மிரட்டுறீங்க. என்ன தம்பி சொல்றீங்க? இவங்களை எல்லாம் பார்க்கும்போது பொம்பளையாவே தெரியல. சேச்சே, பின்ன எப்படிதான் இருக்கு? சாதாரணமா சொன்னா புரியாது, பாடி சொல்றேன் கேளுங்க. என்ன ராஜா? வந்திருந்த பொண்ணு எல்லாம் பாத்துல? ஆமா. உனக்கே திருப்தியா இருக்கா? கல்யாணம் பண்ணிக்க போறோம், நீ இல்ல. எனக்கு என்னமோ யாரையுமே பிடிக்கல. உனக்கு எப்படி? சரி, பிடிச்ச பொண்ணு கிடைக்கிறப்ப சொல்லு. ஓகே, பாய். அங்கிள், காஷ்மீர் ஹோட்டல் அங்கிள். அங்கிள் டான்ஸ் ஆடாதயா? மாப்ள உள்ள உட்கார, விழுந்துற போறேன். கரல் சாத்தி இருக்கு. மாப்ள உன் பொண்ணை கூட்டு வாங்க. பொண்ணு வாடா வா. ஹோட்டல் வந்தாச்சு. போட்டார் பொட்டி படக்கா உட்டாவ். சும்மா தமிழ்லயே பேசுங்க சார். தமிழ் தெரியுமா உனக்கு? இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற எல்லாருமே தமிழாளுங்க தான் சார். அப்பாடா, ரொம்ப சந்தோஷமா போச்சு எனக்கு. கொஞ்சம் இருமா. ஏன்பா கேண்டீன் எங்க பாருக்கு? பின்னால. ஏம்பா லெட்ரின் எங்க இருக்கு? முன்னால. என்ன இந்த ஊர்ல எல்லாமே தலைகீழா போச்சு? நமஸ்தே, நமஸ்கார். 3 रूम होना. बुक में साइन करो. வாடகைலாம் எப்படி? பல்லிஸ்தானா? கோழி. கோழி அமுக்கடானா என்ன பண்ண அமுக்கிறீங்க? அட என்ன நீ பாரு, கலகலப்பா இருப்பேன்னு சப்ளை சொன்னா நீ ஏன் கம்பன் இருக்கிற? யாராவது வந்துட போறாங்க. என்ன நான் கூட்டு வந்திருக்கிறேன், எவனாவது வர்றதாவது? ஐயோ ஐயோ, இது காஷ்மீர். தமிழ்ல நீ சிரிச்சீன்னா அவங்களுக்கு புரியாது. சிரி. இருந்தாலும் உங்களுக்கு இந்த வயசுல ரொம்ப குறும்பு. ஐயோ, இந்த நேரத்துல வயசெல்லாம் ஞாபகப்படுத்தி விஷயத்தை கெடுத்துறாத. உங்களுக்கு என்ன, நீங்க ஒரு நாள் இருந்துட்டு ஓடி போயிருவீங்க. எத்தனை நாள் இருக்கணும்ன்ற? இந்த பாரு, உனக்கு என்ன வேணும்? கோழியா? அடி பாவி, வாங்கி தர்றேன். உயிரோட கோழி. அடி
பாவி, உயிரோட கோழியா? நீ என்ன மங்கையா மலைப்பாம்பா? பாருங்க. மொத்தமா வலிக்குது. டாக்டர் சத்தத்தையே காணோம். போயிட்டாரா? இதுக்கு உள்ள போய் பாரு. என்ன இப்படி? ஐயோ, உரைக்காதே. இப்படி ஏண்டா டாக்டர் சத்தம் கேட்டது ஆளை காணமே. தந்த வழியா காத்து வந்தது சாப்பிட்டீங்களா? பாவிகளா? சரிங்கடா. என்ன கேட்டா அந்த பொண்ணு எங்கடா? அதான் அங்க இருக்குதுங்க. என்ன ஆனா அவனா இங்க வந்து கத்துக்கிட்டு இருக்கிற? நல்லா அப்படிங்கடா. எங்க இது என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத அதிசய பைத்தியமா இருக்கு. புருவசிலி நடிச்ச எந்த ராஜன் படத்தை 80 தடவை பார்த்தா, 81வது தடவை அதே தியேட்டருக்கு போனா அல்லோல கல்லோலம் ஆகி போச்சு. எங்க இவனை ஒரு பொண்ணு நினைச்சு ஒரு கைய வச்சு விட்டான். ஈயான்னு ஒரு வச்சு அவன் கியான்னு ஓடிட்டான். எப்படி வைத்தியம் பண்றேன்னு பாரு. கண்ணு வாயத்தரமா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். என்ன மாதிரி கோழியா? கழுத்து கோழியா? நடுத்தரமா? குஞ்சு கோழியா? உயிர் கோழி. உயிர் கோழியா? சொந்த மாமா பையன். கவலைப்படாத மாப்பிள்ள, கோழி அறுத்துடலாம். வாங்க போலாம். கோழி அறுத்த உடனே ஒரு பீஸை ரூமுக்கு அனுப்பிச்சுடுறீங்க. நான் இந்த போட்ல போறேன், நீங்க 2 பேரும் அந்த போட்ல வாங்க. ஓகே. இந்த டால் லேக் போட் சவாரி மாதிரி ஆனந்தம் வேற எதுலயும் கிடையாது. தனியா போறதுல என்ன ஆனந்தம்? உன்னை போல ஒரு காதலிய பக்கத்துல வச்சுக்கிட்டு போறதுதான் ஜாலி. அதுக்கு என்ன, போற வழியில உங்களுக்கும் ஒரு ஜோடி கிடைச்சா சந்தோஷம்தான். உங்க கல்யாணம் ஒரு வாரத்துல நடக்க போகுது. As you wish, let me find your beauty queen in the Dal Lake. Good luck. Okay. Have a nice time. Turn the boat. Turn the boat. Anand! Stop! ஆனந்த், சாந்தி சொன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ணு நான் பார்த்தேன். எங்க எங்க? இப்போ இங்கதான் பார்த்தேன். You saw it. இங்க கூட வா. Let us chase her. சீக்கிரம். காணோம். நோ எங்க பார்த்தேன்? இந்த பக்கம் தான். இந்த பக்கம். அரியம் அரியம். அப்பாடா, டால்லேக்கே ஒரு சுத்து சுத்திட்டோம். யார பார்த்தாரோ தெரியல, இவ்வளவு சுத்தியும் கண்டுபிடிக்க முடியலையே. ஏ ராஜா, போட்டு தொட்டில் மாதிரி ஆடிட்டு போறதுல நீ தூங்கிக்கிட்டே கனவு கண்டியோ? நோ, நான் பார்த்தது உண்மை. போட்ல அவ உட்கார்ந்துட்டு போன அழக வர்ணிக்க வார்த்தையே இல்லை. கண்டதும் காதலோ? நான் தான் அவளை பார்த்தேன், அவ என்ன பார்க்கவே இல்லை. இந்த ஸ்ரீநகரை விட்டு அவ எங்க போயிட போறா? நீ சந்திக்கத்தான் போற, காதலிக்கவும் தான் போற. சந்திச்சாலும் அவளை காதலிக்க எனக்கு தெரியாது. மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்காம வர்றது அது ஒண்ணுதான்ப்பா. ஏதேதோ பேசி என் ஆசையை அதிகப்படுத்திடாதீங்க. மனுஷனுக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிட்டா அதுல ஏற்படுற திருப்தி வேற எதுலையும் கிடையாது.
எங்க காதலுக்கு எவ்வளவோ எதிர்ப்பு வந்தது. ஆனா எல்லாத்தையும் கடந்து வந்து இப்ப கல்யாணமும் பண்ணிக்க போறோம். காதலிக்க ஆசை மட்டும் இருந்தா போதாது, மன உறுதியும் இருக்கணும். நான் உறுதியா சொல்றேன், நான் பார்த்த பொண்ணு கிடைச்சா அவளையே காதலிச்சு கண்டிப்பா கல்யாணமும் பண்ணிக்கிறேன். உங்க காதல் கை கூட எங்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். சும்மா வாழ்த்துட்டா போதுமா? வேற என்ன பண்ணணும்? நீங்க அவளை சந்திக்க ஏற்பாடு பண்ணுமே. அவளை சந்திக்கணும், அவ்வளவுதானே? டன். பணம் சம்பாதிக்கிறவன் தானே வேணும். இந்தா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. திருடன் கொள்ளக்காரன் கூட தான் பணம் சம்பாதிக்கிறான். இது ஒரு பொழப்பா? அது சரி, ஏன் தான் இப்படி அடிக்கடி சண்டை போட்டுக்கிறீங்களோ தெரியலையே. என்ன விட்டா வேற எவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறான் பாக்குறேன். அவன் தலைய வெட்டி ஊர்வலமா தூக்கிக்கிட்டு வருவேன். இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அதுக்கு வேற இடம் பாருங்க. என்ன சொன்ன? நீ போடா. தாலி தயாரா இருக்கு, வேலி தாண்ட முடியாது. ஜாக்கிரதை. அந்த தாலிய அப்படியே வச்சுக்கோங்க. போடி. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல இருக்கிற ஆசைனால ஏதேதோ உளறான். உன்னை ஆசைப்படுறவனை விட்டுட்டு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன் என் வாழ்க்கையே அனுபவமா வச்சுக்கிட்டு உன் எதிர்காலத்தை அமைச்சுக்கிட்டா சரி. நானும் அதைத்தான் சொல்றேன். என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போங்க மாப்பிள்ள. ஷாலிமார், குல்மார், சோனாமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன். சரி, நாங்க எங்க போறது? ஒரு மார்க்கமா போங்க மாப்பிள்ள. பாரு பசிக்குதான், 2 இட்லி 3 வடை வாங்கி கொடுங்க. போங்க. எங்க விட்டுட்டு நீங்க எங்க போறீங்க? வந்து இட்லி வாங்கி கொடுங்க மாப்பிள்ள. பாவம் பாங்க. அழைச்சு போய் போங்க போங்க போங்க. கருப்புடைய கண்ணை வந்துட்டா பாருவா. ஓ திரா. குல்மார்க், சோனாமார்க், ஷாலிமார், பேல்காம் எல்லாம் சுத்தி பார்க்கணும். கே வேணும்? ஏக்கா சார் 1000 கிழிஞ்சது போ. 1000 ரூபாய் கொடுத்துட்டு நடந்தா போறது ஊருக்கு சோரிப்படாது. ஜாவ் ஜாவ் ஜாவ். தமிழ்நாடா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உடம்ப பார்த்தாலே தெரியுது. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன கேள்வி? தமிழ்நாடான்னு. காஷ்மீரை சுத்தி பார்க்க வந்தீங்களா? ஆமாயா, எவ்வளவு கேப்ப? ஒரு 100 ரூபாய் கொடுங்க. சரியா, நீ கேக்குற பணத்தை கொடுத்துறேன். எல்லா இடத்தையும் சுத்தி காட்டணும். நான் அப்ப முதல்ல தொட்டு கொடுங்க. 100 ரூபாய் தருவையா. சோனாமார், குல்மார், பஹல்காம், ஷாலிமார் எல்லா ஊரையும் நல்லா சுத்தி காட்டணும். தெரியுதா? தெரியுது. முதல்ல தொட்டு கொடுங்க. இந்தாயா. கொடுங்க. இங்கேயே உட்காருங்க. இங்கேவா? இங்கதான் ஐயா. எங்க போறான் இங்க இருக்க சொல்லிட்டு? சரிதான், எவன் காட்டுறான் 100 ரூபாய்க்கு காஷ்மீர? உட்காருவோம். வருவானா வரமாட்டானா? என்ன ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு இதான் கொண்டாந்துருக்கிற? அங்க ரொம்ப குளிரு, இத போட்டுக்கிட்டீங்கன்னா கரமா இருக்கும். சும்மா போடுங்க. சும்மா தானே போட்டுக்க போறேன். உன் காசு தானே, எனக்கு என்ன வந்துச்சு? ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும், கொஞ்சமா ஆகட்டு போறோம். சும்மா சாப்பிடுங்க. ஆனா போறியா? ரொம்ப ஊத்தாதியா, கொஞ்சம் ஊத்தியா? எனக்கு ஊத்தியான்றா? வா வா வா. இப்போ முதல்ல குல்மார்க் சுத்தி பாக்கணியா? குல்மார்க். நல்ல குல்மார்க். குல்மார்க்கா? இதுதான் குல்மார்க். எழுந்து சுத்தி வாங்க. குல்மார்க் சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க சுத்தி வாங்க. குல்மார்க் அப்புறம் சோனாமார்க். சோனாமார்க். இதுதான் சோனாமார்க். நல்லா பார்த்துட்டு ஒரு சுத்து சுத்துறாங்க. சோனாமார்க் சுத்துறேன். அப்புறம் இந்த பஹல்காம சுத்தி பாக்கணையா? பஹல்காம். இதுதான் பஹல்காம். பார்த்துட்டு சுத்தி வாங்க. பஹல்காம். ஷாலிமார் சுத்தி பாக்கணையா? ஷாலிமார். இதுதான் ஷாலிமார். பார்த்துட்டு சுத்தி வாங்க. ஷாலிமார். ஊரை சுத்தி காட்டுற சொல்லிட்டு போட்டோ காமிச்சு சுத்தி வா சுத்தி வா சுத்தி வாங்க. நியாயமாயாது? பின்ன நீ கொடுத்த 100 ரூபாய்க்கு குல்வார்க்க கொண்டு வந்தா வைப்பாங்க. போயா? போச்சு 100 ரூபாய் போச்சு. कैसे है? 1 किलो 4 रुपए. 2 किलो दे.
சார் ஆப்பிள் ஆப்பிளே தான். எவனோ கொடுத்து வச்சவன் காலையும் கட்டி பிள்ளையும் வச்சுட்டான். கவலைப்படாதீங்க தம்பி, மகாலட்சுமி மாதிரி பொண்ணை பார்த்து அம்மா கட்டி வைப்பாங்க. கிடக்குது விடுங்க. மூஞ்சியா இது மூஞ்சி. மிஸ்டர், வந்த வேலையை பார்த்துட்டு போங்க. ஐயோ, தமிழ் பேசுறாங்களே. சாரி, உங்க பேர் என்ன? ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கணுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட். மிஸ் ராதா. மிஸ் ராதாவா? கையில குழந்தையோட இருக்கீங்க? கையில குழந்தையோட இருக்கவங்கல்ல அம்மாவா? நான்சென்ஸ். ஆனந்த், அன்னைக்கு டார்லேக்ல பார்த்தேன்னு சொன்னேன். அந்த பொண்ணை இன்னைக்கு பழக்கடையில பார்த்தேன். அப்படியா? அவ பேரு ராதா. இந்த ஊர்ல தான் இருக்கா. மேனேஜர் கூட இருந்ததுனால அவளை ஃபாலோ பண்ண முடியும். டோன்ட் வரி, கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆமா, அதுவும் போதே. அந்த பொண்ணா? இந்த பொண்ணா? நோ, அந்த மாதிரி பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. என்னங்கடா சீனகர்ல வந்து பொம்பளை பொறுக்கிறீங்களா என்ன? அடடே, நம்ம ஊர் ஆள் மாதிரி இருக்காரு. தப்பா நினைக்காதீங்க, தெரிஞ்ச பொண்ணை தேடிட்டு இருக்கோம். டேய், இந்த மாதிரி வேலைகளை நம்ம பேட்டில் வச்சுக்காதீங்க. மரியாதை கெட்டு போடும். ஜாக்கிரதை. சொல்லுங்க. டேய், டேய். மகாலட்சுமி மாதிரி இருக்கு. நல்லா இருமா. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் நீங்க? எங்களுக்கு தெரியல உங்களுக்கு. நாங்க பிளேன்ல வரும்போது பிளேன் ஆட்டம் கொடுத்து பயந்துனாங்கலாம். காஷ்மீர்லாம் சுத்தி பார்த்தாச்சா? எங்க பார்க்க முடியுது, ஒரே குளிர். ஆமா, நீங்க எங்க தங்கிருக்கீங்க? பேலஸ்ல வந்து பாருங்க. நன்றிங்க நன்றிங்க. ஐயா வணக்கம். யார் நீங்க? வணக்கங்க, நானும் தமிழ்நாடு தான். கோயிலுக்கு வந்தேன். நம்ம ஊருக்காரங்க இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. குடிக்க தண்ணி குடிங்க. ராதா, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. ஆமா, எங்க வந்தீங்க? சும்மா சுத்தி பார்க்கத்தான் வந்தேன். ஆமா, காஷ்மீர்ல நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க? ரொம்ப நாளா இருக்கும். இவ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கதான். இவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என் கடமை முடிஞ்சிடும். கல்யாணம் கல்யாணம், வேற பேச்சே கிடையாதா? பாருங்க, இப்படி பேசினா எப்படி? பொண்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணலன்னா ஆபத்தா முடிஞ்சிடும். அதுவும் என் பொண்ணு டூரிஸ்ட் கைடா இருக்கிறா. 4 பேரோட பழகிறவ. யாராவது தப்பு தண்டாவா நடந்துட்டா ஆபத்தா முடிஞ்சிடும் இல்லையா? சீக்கிரமே பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணிட வேண்டியது தானே? பெரிய இடமா வேண்டாமா? எனக்கோ என் மகளுக்கோ பணக்காரங்களை கண்டாலே பிடிக்காது. வாழ்க்கையில எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் என் மகளுக்கும் ஏற்பட வேண்டாம். என்னமா அப்படி நடந்தது? ஒரு பெரிய பணக்காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமா வாழலான்னு ஆசைப்பட்டேன். கடைசியில என்னை ஏமாத்திட்டு இத்தடியா விட்டுட்டு போயிட்டு இருந்த புண்ணியமும். நான் வரேம்மா. கண்டியன் செய்தியன்னு அனுமன் சொன்ன மாதிரி சுருக்கமா சொல்லு பாப்போம். ராதா வீட்டையும் பார்த்தேன், அவங்க அம்மாவையும் சந்திச்சேன். அப்ப எல்லாம் பேச்சு முடிச்சிட்டியா? நீங்க பணக்காரரா இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன சொல்ற? பணக்காரர் நின்னாலே அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் அறவே பிடிக்கல. அப்ப எப்படி? ஏழை ஏழை வேண்டியதுதான். என்ன 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுனா நீ ஒரே ஒரு பொய்ய சொல்லு, மத்தத அப்புறம் பாத்துக்குவோம். ஓகே. வாங்க, புறப்படலாமா? அப்பா, அங்க பாருங்க.
பார்க்கணுமா கன்றாவி. யாருக்கு உடம்பு சரியில்லை? Show me your ticket. Thank you. Yes, ticket. Namaste. Welcome to you. You have come to the dreamland, Kashmir. தமிழ்ல பேசுறேன். Yes. நானும் தமிழ் பொண்ணுதான். அப்படியா? அப்ப தமிழ்ல பேச வேண்டாம், பாடுங்க. நானா? ஏன் பாட மாட்டீங்களா? ஓ, எதை பத்தி பாட சொல்றீங்க? காஷ்மீரை பத்தி பாடுமா? நோ, sing a song about love. You mean love? Yes. Thank you. Oh, மிஸ்டர் நீங்க உங்க அட்ரஸ் வேணுமே? ராதா, கேர் ஆஃப் ஷெராஸ் டிராவல்ஸ், ஸ்ரீநகர். வந்து சாக்லேட்? Oh, have it. Very good. ராணி அம்மாவும் ராஜாவும் இங்க வந்துட்டாங்க. Friends, கச்சிதமா காரியத்தை முடிக்கணும். ராஜா இங்க கொஞ்ச நாள் தான் இருப்பான். காஷ்மீர் வந்தவ திரும்பி போகவே கூடாது. அவன் கதையே இங்கதான் முடியணும். இது என்ன பாஸ்? சாதாரணம். நாம குறி வச்சவங்க இதுவரைக்கும் யாரும் தப்புனதே இல்ல. ஆஃப்டர் சோட்டி பச்சு. Just sadly mistaken. சகல பாதுகாப்போட தான் அவங்களும் இருப்பாங்க. ஒப்ராய் பேலஸ் உள்ள போய் ராஜாவை தீர்த்து கட்டுறது அவ்வளவு சுலபம் இல்லப்பா. எப்படியும் பேலஸ் விட்டு வெளியே வந்துதானே ஆகணும். Murder plot is not a joke. கொலை செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா யார் கொலை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாம செய்யறதுதான். திட்டத்தை கொடுங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சோன்னு சொல்றேன். Come to my room. Friends, ராதாவோட அம்மாவுக்கு பணக்கார மாப்பிள்ளையே பிடிக்கல. ஏழை பொண்ணுனா எங்க அம்மாவுக்கு பிடிக்கலையே. இப்ப பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறது? நீயும் ராதா ஒத்து போயிட்டா அம்மா அங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க. அதுக்கு வழி ராதா எடுத்துக்கிட்டு நீ எங்கேயாவது ஓடிட வேண்டியதுதான். என்ன ஆனந்த், விளையாடுறியா? ராதா ஒரு டூரிஸ்ட் கைடு. உன் காதல் டூருக்கு அவளை பிக்ஸ் பண்ணிக்க. அப்புறம் நீங்க 2 பேரு தான். சொல்லியா கொடுக்கணும்? லவ் லவ் லவ். பட் அங்கேயே கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துடாதீங்க. குட் ஐடியா. சரி வா, ஷீரா டிராவல்ஸ் போய் ராதா பிக்ஸ் பண்ணு. ஆமா.